இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்களோட டேக்ஸபிள் இன்கம்மை கம்மி பண்ணி டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் எஃப்டி, பிஎஃப், என்எஸ்சி அப்படின்னு பல பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். டேக்ஸ் சேவிங் பிளான் அப்படின்னோடனே எல்லாருமே பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுறது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இந்த பிளானில் நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியத்தை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கு மெச்சூரிட்டியில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த பிளானில் நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ரீமியம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம் அஷ்யூர்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் செலுத்துகிற 1 லட்ச ரூபா ப்ரீமியமில் பாலிசி அலோகேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மார்டாலிட்டி சார்ஜஸ்னு கிட்டத்தட்ட 10% பக்கத்தில் சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க. மீதி 90,000 தான் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பாலிசி இந்த யூலிப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். ஏன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட் சார்ஜஸ்லேயே போயிடும். சரி, இன்சூரன்ஸ் பிளானில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் பியூர் இன்சூரன்ஸ் பிளான். இப்போ எல்ஐசியில் அன்மோல் ஜீவன் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. இந்த பாலிசியில் வருஷத்துக்கு 4,000 ரூபா பே பண்ணால் போதும். 30 வயசு உள்ள ஒருத்தருக்கு 25 வருஷம் பாலிசி டேர்ம் 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. இந்த பாலிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது நீங்கள் பே பண்ணுற பணம் வேஸ்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். யூலிப் இன்சூரன்ஸ் பிளானில் 1 லட்ச ரூபா பே பண்ணி 10 லட்ச ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் கவர் எடுத்தால் 10,000 ரூபா பக்கத்தில் சார்ஜஸ் போகும். ஆனால் இதில் அதே 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவருக்கு நீங்கள் 4,000 ரூபா தான் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. 1 லட்ச ரூபாயுமே நீங்கள் இந்த பிளானில் இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்லை. 4,000 ரூபா பே பண்ணால் போதும். மீதி 96,000 ரூபாயை நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதே ஏடிசி பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட்டோடு இருக்குது. 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட். இதில் என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு இல்லாத இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிளான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். இல்லைனா உங்கள் பாலிசி லேப்ஸ் ஆகிடும். மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ரிஸ்க் இல்லை. 1 இயர் நீங்கள் பே பண்ணால் போதும். அடுத்த வருஷத்துக்கு பியூராக வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக சேஃப்டி. ஆனால் இதுலேயுமே உங்களோட பணத்தை மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்க் இருக்குது. சரி, அதையும் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒரு டேர்ம் பிளான் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை பிஎஃப்லேயோ நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஎஃப், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டுக்குமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 80C கீழே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும், ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட் பிளான் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுக்காக ஒதுக்கி ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.